சரியான மாற்றீடம் கொடுத்திருக்கணும். அவங்களுக்குன்னு சரியான மாற்றீடம் கொடுத்திருக்கணும். ஒரு நகராட்சியில வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒரு மக்களை நீங்க கிராம ஊராட்சிக்கு அனுப்புனா அவங்க எப்படி போவாங்க? 40 வருடம் அவங்க கரண்ட் பில் கட்டும்போது உங்களுக்கு தெரியல, தர வாடகை கொடுக்கும்போது தெரியல, இப்ப எப்படி 25 குடும்பங்கள் இருக்காங்கன்னு நீங்க எப்படி அவங்களை அப்புறப்படுத்தலாம்? அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி எளிய மக்களின் மீது தொடர்ந்து இது போன்ற அடக்குமுறைகளை ஆளுகின்ற அல்லது இதற்கு முன்பு ஆண்ட அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாற்றம் வேண்டும். இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வேண்டும். படித்த பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அரசியலை நோக்கி வரோம். இங்க எம்எல்ஏ பிள்ளை தான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி பிள்ளை தான் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டத்திட்டமும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. யாரு வேணா படிச்ச பிள்ளைகளா இருந்து, யாரு வேணா அரசியல் கற்றிருந்தா, யாரு வேணா இங்க எம்எல்ஏக்கு நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களால் மட்டுமே இந்த தமிழ்நாட்டுல சாத்தியம். 117 பெண்கள், 117 ஆண்கள். பாருங்க, ஒரு சட்டமன்றத்துல, ஒரு சட்டசபையில ஒரு சரிக்கு சமமான பெண்கள் அமர்ந்திருந்தா அந்த சட்டசபை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்படிப்பட்ட சிந்தனையே மிகச்சிறந்த சிந்தனை இல்லையா? நீங்கள் மக்கள் மீண்டும் மீண்டும் நீங்க ஏன் தொடர்ந்து இந்த திமுகக்கும் அதிமுகக்கும் தொடர்ந்து எதற்காக வாக்கு செலுத்தணும்? என்ன மாறிடுச்சு நம்ம ஊர்ல? மாவட்டமா மாத்திட்டாங்களா? விருதாச்சலத்தை மாவட்டமா மாத்திட்டாங்களா? தொடர்ந்து 2 பெரிய கட்சிகள், நீங்க சொல்ற பெரிய கட்சிகள் ரெண்டுமே தொடர்ந்து நீங்க ஓட்டு போட்ட 65 ஆண்டு காலம் ஓட்டு போட்ட கட்சிகள் விருதாச்சலத்தை மாவட்டமா மாத்திரன்னு சொல்லி 15-20 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் யாரும் மாத்தல. அப்ப எதற்காக நீங்க அவங்களை தேர்ந்தெடுக்கணும்? அல்லது நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடங்கி வந்தாங்கல்ல, அவங்க ஏதாவது மாத்தினாங்களா? திருப்பி அவங்க கூட கூட்டணி, இந்த தேர்தலில் இவங்க கூட கூட்டணி, அடுத்த தேர்தலில் அடுத்தவங்க கூட கூட்டணி. என்ன கொள்கைக்காக அந்த கூட்டணி? யாரை ஏமாத்துறதுக்காக அந்த கூட்டணி? போன முறை அவங்க நின்னாங்க, 28,000 வாக்குகள் பெற்றாங்க வேற ஒரு சின்னத்துல. அந்த கொடி 18 கோடியோட பறக்குது. திருப்பி இந்த தேர்தல்ல 28 கோடியோட பறக்குது. என்னையா ஜனநாயகம் இது? என்ன ஜனநாயகம் இது? அப்ப 28,000 மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? எதற்காக ஓட்டு போட்டாங்க? அவர்களோட கொள்கைக்காக ஓட்டு போட்டாங்க, அவங்க கொண்டிருந்த கோட்பாடுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனா எதற்காக கட்சி தொடங்கணும்னு தெரியாம தன் கட்சியை, தன் தொண்டர்களை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க. திருப்பியும் தைரியமா இதே மண்ணிலே நிக்கிறாங்க. அப்ப யார் கொடுத்த தைரியம்? மக்கள் எல்லாம் வெறும் 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் விலைக்கு போயிடுவாங்கன்ற தைரியம். வெறும் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா என் மக்களை ஏமாத்திடலான்ற தைரியம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 200 ரூபாய் உங்க கையில நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு உங்க கடையை நான் திருடிக்கிறேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? ஒரு 200 ரூபாய், ஒரு 500 ரூபாய் உங்க கையில கொடுத்துட்டு உங்க வீட்டு சாவியை கொடுங்க நான் திருடிக்கிறேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? யாராவது உங்க கையில 500 1000 கொடுத்து உங்க ஓட்டை வாங்கி நாட்டை திருடுறேன்னு சொல்றாங்க, எப்படி விடுறீங்க? நாட்டை திருடுறாங்க, எப்படி விடுறீங்க? இதே அங்க அது என்ன தீர்த்தகர மண்டபம் தானே, அங்க போய் பாருங்க. நகராட்சியில தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான நகராட்சி விருதாச்சலம் நகராட்சி. தெரிஞ்சுக்கோங்க, மிக பழமையான நகராட்சி. ஆனா தெருவுக்கு போய் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடக்கழிவு மேலாண்மை பெரிய வடவாடியில எதுக்கு திறந்தீங்க? எதுக்கு மக்கள் வரி பணத்தை வீணாக்குறீங்க? ஒரு இதை திறக்கிறீங்கன்னா சரியா செயல்படுத்தணும். செயல்படுத்த திராணி இல்லைன்னா திறக்காக விட்டுட்டு போ. எல்லா இடத்துலயும் நினைச்ச இடத்துல குப்பையை போட்டு எரிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க திடக்கழிவு மேலாண்மைன்னு ஒண்ணு திறக்கணும்? எதற்காக திறக்கணும்? மக்களால வாழ முடியுதா? அந்த இடத்துல நடந்து வர முடியல. அதனாலதான் இவங்க எல்லாம் ஓட்ட ஏசி கார்ல உட்காந்துட்டு ஓட்டு கேட்டு போறாங்க போல. இப்பதான் தெரியுது எதுக்காக ஏசி கார்ல ஓட்டு கேட்டுட்டு போறாங்க. தொட்டாலே தீண்டாமையா? கிளவுஸ் போட்டுக்கிட்டு தொட்டால் மக்களை பார்க்கும் போதே ஒட்டிக்குமாப்பா? நீங்க அங்க நிக்கிறீங்க, நான் இங்க நிக்கிறேன், ஒட்டிக்குமா? பார்த்தாலே ஒட்டிக்குமா? அப்பல கீழ்த்தரமா இருக்கும் நம்ம விருதாச்சலத்துல. அப்படி சுத்தம் சுகாதாரம் இல்லாத சூழ்நிலை உருவாக்கினது யாரு? இத்தனை ஆண்டு காலம் இங்க ஆட்சியில் இருந்தது யாரு? அப்ப அந்த சூழ்நிலையை உருவாக்கினது யாரு? அந்த இடத்துல போய் பாருங்க. அவங்க எம்எல்ஏக்கு நிக்கிறவங்க, எம்பிக்கு நிக்கிறவங்க அந்த இடத்துல போய் சாப்பிடுவாங்களான்னு பாருங்க. என் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரியா சொல்றேன், 128 கிராமங்கள் நாங்க முடிச்சிருக்கோம் வெறும் 1.5 மாசத்துல. ஒத்த பொம்பளை பிள்ளையா? நீங்க நினைச்சு பாருங்க, 15-20 பேருக்கு மேல என் கூட நான் வச்சிருக்கேனா? எல்லாம் வெள்ள சட்டை போட்டிருக்காங்களா? என் முன்னாடி 10 கார் போகுதா? என் பின்னாடி 10 கார் போகுதா? ஒத்த வண்டியில ஒத்த கொடியோட கெட்டா ஓட்டு கேட்கிறோம். அந்த தைரியம் யாருக்கு வேணும்? அந்த தைரியம் வேணும். உங்க முன்னாடி பேசுறேன்னா இதே பேச சட்டமன்றத்திலையும் கேட்பேன். என் தொகுதிக்கான பிரச்சனைகளை சட்டமன்றத்திலையும் கேட்போம். படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு தான் கேட்கிறோம். உங்கள்கிட்ட ஓட்டுக்கு காசை வாங்கி நாட்டை திருடுறவங்களுக்கு மீண்டும் 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 நீங்க உங்களுடைய வாக்குகளை செலுத்தாதீங்க, அவங்களுக்கு வலுவை சேர்க்காதீங்க. ஒருமுறை மாற்றத்தை விரும்புங்க. தொடர்ந்து விருதாச்சலத்தை
மாறி மாறி கூட்டணி கட்சிகளுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த திராவிடர்கள் ஒரு முறை அவர்களுக்கு நீங்க புத்தியில புரிய வைங்க. விருத்தாச்சல மக்கள் ஒண்ணு ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு முறை புரிய வைங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. அனைத்து மாற்றத்தையும் இந்த தொகுதியில என்னால கொண்டுட்டு வர முடியும். என் ஊர் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அரசியலை நோக்கி வரும். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு தான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட செயல்படுத்த ஒரு வாய்ப்பு தான் கேட்கிறேன். ஒரே ஒரு முறை விவசாயி பட்டன முதல் வரிசையில கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையிலே விவசாயி எப்பயும் கடைசி நிலையில கடைநிலை விவசாயியா வாழ்ந்துட்டு இருக்க விவசாயிகள் இருக்க இடத்துல முதல் முறையா விவசாயிகளை முதல் வரிசையில விருதாச்சலம் தொகுதியில கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நம்ம தொகுதியில உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நாங்க சரி செய்யணும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம். குப்பைகளை திடக்கல் மேலாண்மை மட்டும் கிடையாது. தண்ணீர் நிலத்தடி நீர் எவ்வளவு போயிடுச்சு? 10 அடியில கிடைச்ச தண்ணி இப்ப 30-35 வருஷத்துக்குள்ள 260 அடிக்கு கீழே போயிடுச்சு. இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தண்ணி இருக்காது. எங்க போறது? அப்போ நெய்வேலியில இருந்து இங்க 260 கிராமங்களுக்கு தண்ணி சப்ளை ஆகுது. நம்ம விருதாச்சலத்தை தாண்டிதான் இந்த தண்ணி போகுது. ஆனா விருதாச்சலத்துக்கு அதை பிரிச்சு விடுறதுல என்ன பிரச்சனை? அதையும் செய்யல. எல்லாம் போர் போட்டுதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கடை வீதி எவ்வளவு ஒரு பிஸியான கடை வீதி, எவ்வளவு கூட்ட நெரிசலான ஒரு கடல் வீதி. இங்க எத்தனை பேர் கடை வச்சுட்டு இருக்காங்க? ஒரு பொது கழிப்பிடம் இருக்கா? ஒரு பொது கழிவறை இருக்கா? எத்தனை பேர் சந்திக்கிற, எத்தனை கிராம மக்கள் சந்திக்கிற இடம் இது. இங்க ஒரு பொது கழிவறை கிடையாது. கார் பார்க்கிங் உங்களால இடம் ஒதுக்க முடியுது. மார்க்கெட்டுக்காரங்களை அப்புறப்படுத்திக்கிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு மார்க்கெட்டை அப்புறப்படுத்திட்டு வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்காக கார் பார்க்கிங் போட்டு வச்சிருக்கீங்க. பொது கழிப்பிடம் வசதி இல்ல. மக்கள் நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். மக்கள் நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். பஸ்ல இலவசமா போறோம், பாத்ரூம் போறதுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறோம். எது மக்களுக்கு அடிப்படை தேவை, எது உண்மையிலேயே மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும், அந்த ஒரு அடிப்படை அறிவே இல்லாம பஸ்ஸை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பாத்ரூம்க்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. இந்த நிலை மாறணும். உண்மையிலேயே ஒரு குடிமக்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு அரசனுக்கு தெரியணும். ஒரு ஆட்சியில் இருக்க ஒரு அரசனுக்கு தன் குடிமக்களுக்கு என்ன அடிப்படை தேவை, குடிக்க சரியான குடிநீர், பிள்ளைகள் படிக்க சரியான கல்வி, நம்ம போறதுக்கு பாதுகாப்பான ஒரு பயணம் தேவை, பாக்கிறதுக்கு நல்ல மருத்துவமனை தேவை. இதுதான் மக்களுக்கு தேவையை தவிர பஸ்ஸுக்கு தேவையில்லை, பஸ் ஃப்ரீ தேவையில்லை. 1000 ரூபாய் கேட்டு நம்ம யாராவது ரோட்ல உட்காந்து போராடணுமா? தண்ணி இல்லைன்னு தண்ணி குடம் வச்சுட்டு போராடுறோம். இன்னும் இந்த விருத்தாச்சல தொகுதியில ரெட்டபுரம் போட்டு தண்ணி தூக்கிட்டு இருக்க கிராமங்களை நாங்க பார்த்திருக்கோம். 128 கிராமங்கள்ல ஒரு கிராமம் கூட உதாரணம்னு சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. இந்த நிலை மாறணும். படிச்ச பிள்ளைங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுங்க. ஒரு முறை விவசாயி பட்டன முதல் வரிசையில முதல் பட்டியல முதல் பட்டனே விவசாயி பட்டன் தான். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது எல்லாத்தையுமே மாத்திரம். இங்க பேசும் குரல் சட்டசபையிலும் பேசும். உங்களிடம் நாங்க கேட்பதெல்லாம் வெறும் வாய்ப்பு மட்டும்தான். எளிய பிள்ளைகள் தான். நீங்க பாக்குறதுக்கு ஆடம்பரமா நாங்க இருக்க மாட்டோம். எங்களுக்கு முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார் வராது. ஆனா எங்களுடைய கருத்துக்களை எதற்காக ஒரு வாகன பரப்புரை, எங்களுடைய கருத்துக்களை மக்களாக உங்களிடம் கொண்டு சேர்க்கணும். அதற்கு ஒரு மைக்கு ஒரு வண்டி எங்களுக்கு போதுமானது. ஆடம்பரத்தை விரும்பினீங்கன்னா அவர்கள் நம்மளை அலட்சியம் செய்வார்கள். ஒருபோதும் நீங்க செஞ்சீங்க. விவசாயி பட்டன் முதல் பட்டன்ல விவசாயி இருக்கா? ஓட்டு போட்டு நிம்மதியா இருக்க. நாட்டை நாங்க பாத்துக்கிறோம். நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க பாத்துக்கிறோம். நன்றி. நாம் தமிழர்.